Dance Dance Hollywood Awards 2023 presented by MCR, co-presented by Satya Group of Companies, powered by WeCare. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் புலியூர் சரோஜா என்று பெயர் சூட்டப்பட்ட நடன மாமேதை அம்மா புலியூர் சரோஜா அவர்களின் காணொளி இது உங்களுக்காக. Bring beat back 1 2 Guru Brahma Guru Vishnu புலியூர் சரோஜா இவர் நடன இயக்குனராக அறிமுகப்படுத்தினது எம்ஜிஆர். புலியூரில் இருந்ததுனால மட்டும் இல்லை, புலி பாய்ச்சல்ல இவரது வேலை இருக்குங்கிறதுனால எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்த பட்டம் தான் புலியூர் சரோஜா. பின்னால் அதுவே அவரது பெயராகவே மாறிடுச்சு. திரு ஏகே சோப்ரா டான்ஸ் மாஸ்டர் கிட்ட 18 வருஷம் உதவியாளராக இருந்து புலியூர் சரோஜா டான்ஸ் மாஸ்டராக வேலை செஞ்ச முதல் படம் இதயமலர். கமலஹாசன், சுஜாதா நடித்தது. திரைத்துறையில் இவர் வென்ற விருதுகள் ஏராளம். 1986 ஆண்டு மற்றும் 1990 ஆண்டு தம்ஸ் அப் அவார்டு, 1995 ஆண்டு நடிகர் சங்கம் சார்பில் கலைச்செல்வம் விருது, 1997 ஆண்டு ஏவிஎம் பொன்விழா விருது, இன்னும் பல விருதுகளும் இவரது விருது பட்டியலில் அடங்கும். நடனத்தில் இவர் முத்திரை பதித்த திரைப்படங்கள் நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுதுக்கு எனக்கு மாமனுக்கு மயிலாப்பூர் தான் உங்க மாமி கண்ட சித்திர கொள்ளந்தான். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்துல பட்டுல ரோஜா, எனக்கு நீரானடி எனக்கு பொண்டாட்டி. Wish you a happy new year. இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ. புலியூர் சரோஜா மாஸ்டரின் வழிவந்தவர்கள் சோபா மாஸ்டர், மாலினி மாஸ்டர், செல்வி மாஸ்டர். மாலினி மாஸ்டர் இவரது ஆஸ்தான குரு ஏகே சோப்ரா மாஸ்டர். 1974 வைக்கமூர்த்தி மாஸ்டரின் மூலமாக சினிகா டான்ஸ் எடுத்தவர் தாரா மாஸ்டரிடம் ஒரு வருடம் அசிஸ்டண்டாக இருந்தார். பின்னர் புலியூர் சரோஜா மாஸ்டரிடம் ஏராளமாக சோலோ ஆடியுள்ளார். இன்னும் பல நடன ஜாம்பவான்களிடம் அசிஸ்டண்டாகவும் சோலோவும் ஆடியுள்ளார். Guru Brahma Guru Vishnu Guru Devo Maheshwara Guru Sakshat Parabrahma. இப்ப வசந்தே ஒன்ன பொதைக்க வந்து பிறந்தே. பனி விழும் இரவு நனைந்தது நிலவு. மாலினி மாஸ்டர் 1986 வாமன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவரும் டான்ஸ் மாஸ்டரே. வாமன் மாஸ்டர் இவர் ஹீராலால் மாஸ்டரின் வீட்டிலேயே 5 வருடம் தங்கியிருந்து நடனம் கற்றுக்கொண்டார். உடுப்பி ஜெயராம் மாஸ்டரிடம் நிரந்தர உதவியாளராக இருந்தார். வாமன் மாஸ்டர் சோலோவாகவும் பல படங்களுக்கு ஆடியுள்ளார். வந்தேன் 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 கரையின் சூத்திரதாரி, தந்தேன் 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 வணக்கம் சபையினை நாடி. கொள்ளையிட்டு அள்ளி கொள்ள கொட்டி கிடக்குது முல்ல. திருமால் போல உடல் கட்டு, முருகம் போல முகவெட்டு, நானம்மன் கோயில் குங்குமத்தில் வச்சம்பாரு திருப்பொட்டு.
நடன இயக்குநர்களாக வாமன் மாலினி மாஸ்டர்களின் முதல் படம் சோலை குயில். இவர்களது திரை காவியங்களில் சில. காது கொடுத்து கேட்டேன் சத்தம். கம்மாக்கர ஓரமா காத்தடிக்கிற நேரமா எங்கே அந்த வெண்ணிலா. தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன். வாமன் மாலினி மாஸ்டர்களின் மகள் நீபா. இவர் டான்ஸ் மாஸ்டரும் நடிகையும் ஆவார். சிட்டி குயின் சிரிக்க வைக்கிறியே, சிரிக்க வைக்கிறியே. நீபா மாஸ்டர் சன் மற்றும் கலைஞர் தொலைக்காட்சிகளில் நடன போட்டிக்காக நடந்த ரியாலிட்டி ஷோக்களில் கலந்து கொண்டு டைட்டில் வென்றவர் என்ற சாதனை கொண்டவர். செல்வி மாஸ்டர். இவரது குரு புலியூர் சரோஜா மாஸ்டர் அவர்கள் 1985 ஸ்ரீ டான்ஸ் கார்டு எடுத்தவர். இவரது படைப்புகளில் சில. செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ. நிலாவே மாயுமோ இனாவும் நோவுமா. மாமன் மகளே மாமி வீட்டு மாடத்துக்குயிலே மஞ்சள் குளிச்ச ராசி ராசிதா. முடிச்ச கிளியே வாசமலர் கொடியே என் மனசு தவிக்குதடி. ஷியாம் சுந்தர் மாஸ்டர். இவரது குரு புலியூர் சரோஜா மாஸ்டர். சம்பத்ராஜ் மாஸ்டர், உடுப்பி ஜெயராம் மாஸ்டர், கலா மாஸ்டர் போன்றவர்களிடம் அசிஸ்டண்டாக இருந்தவர். நடன இயக்குநராக இவரது முதல் படம் ராஜா என்னும் கன்னட படமாகும். மணி முத்துமணி சின்னஞ்சிறு கண்ணுமணி. வெண்ணிலா பாடம் கொய்யா பூமணி வெண்ணு வாயோ. கண்ணமே புதிய வேதம். ஏ நண்பா என் நண்பா நட்பென்ற சுவாசம் போதும் நாம் வாழ. புலியூர் சரோஜா மாஸ்டரின் வழிவந்தவர் மஸ்தான் மாஸ்டர். இவரது படைப்புகளில் சில. எட்டனாயிருந்தா எட்டூரு கெம்பாட்டு கேக்கும், பத்தனாயிருந்தா பத்தூரும் எம்பாட்ட பாடும். மாதுரி மாஸ்டர். இவரது குருக்கள் கலாச்சேத்ரா ராஜமணி மாஸ்டர், மயிலாப்பூர் கௌரி அம்மாள் மாஸ்டர் போன்றவர்களிடம் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டார். மாதவன் மாஸ்டர் எனும் மலையாள நடன இயக்குநரிடம் 10 வருடங்கள் அசிஸ்டண்டாக பணிபுரிந்தார். மாதுரி மாஸ்டர் நடன இயக்குநராகவும் நடிகராகவும் இருந்தவர். நடன இயக்குநராக இவரது முதல் படம் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள். இந்தியாவின் பல மொழிகளில் நடனம் அமைத்துள்ள இவரது முத்தான பாடல்களில் சில. நனஞ்சொழுகும் முகில் மாலகளோ நினைக்கிறேன், உள்ளத்தால் துடிக்கிறேன். ஒரு மதுரக்கினாவின் லஹரியிலெங்கோ கூடமுள்ள பூ விரிஞ்சோ.
நாகமணி மாஸ்டர். இவர் சுப்பிரமணியம் மாஸ்டரிடம் பரதமும், வேம்பட்டி சத்தியம் மாஸ்டரிடம் குச்சிப்புடியும், ராதாகிருஷ்ணன் மாஸ்டரிடம் கதக்கும் கற்றுக்கொண்டார். சினிமாவில் தங்கப்பன் மாஸ்டரிடம் அசிஸ்டண்டாக பல படங்களில் பணிபுரிந்துள்ளார். 1981 ராஜேஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ராஜேஷ் தெலுங்கு திரையுலகில் நடிகர் ஆவார். திருமணத்திற்கு பிறகு நாகமணி மாஸ்டர் நடனம் ஆடுவதை நிறுத்திக் கொண்டார். Bring beat back. 1, 2. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo, Maheshwara. ஒரு உற்சாகமான கைதட்டல் கொடுங்க. புலியூர் சரோஜா மாஸ்டர் நடனத்தில் பெண்களுக்கான ஒரு முன்னோடிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவர்களின் வழிவந்த மாலினி மாஸ்டர் அவர்களை விருதினை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். செல்வி மாஸ்டர் அவர்களை விருதினை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மாதிரி மாஸ்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஷாம் சுந்தர் மாஸ்டர் அவர்களை விருதினை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய சீனியர் மாஸ்டர்ஸ், எனக்கு அடுத்து வந்த மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நான் இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தேன்னா, டைரக்டர் திரு பாரதி ராஜா அவர்களால் வந்தேன். அவர்கள் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர்கள் தான் வந்து எனக்கு மூர்த்தி மாஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு குருன்னு பார்த்தா எனக்கு சினிமாவில் மூர்த்தி மாஸ்டர் தான். நான் முறைப்படி பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன். என்னுடைய குரு நேம் வந்து லலிதா. ஃபஸ்ட்டு குரு சினிமாவில் மூர்த்தி மாஸ்டர், அதுக்கப்புறம் ராமு மாஸ்டர், அதுக்கப்புறம் ஏகே சோப்ரா மாஸ்டர் அவர்கள், அதுக்கப்புறம் சரோஜாக்கா அவர்கள், அதுக்கப்புறம் தாரா மாஸ்டர் அவர்கள், அப்புறமா சுந்தர மாஸ்டர் அவர்கள், அதுக்கப்புறம் தருண் மாஸ்டர் அவர்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய மாஸ்டர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராப்பராக அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணது, நிறைய வருஷங்கள் ஒர்க் பண்ணது எங்கள் திரு ஏகே சோப்ரா அவர்கள்கிட்ட தான். அவர்கள்கிட்ட நிறைய நாள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய கடைசி அசிஸ்டண்ட் நான் தான். அவங்கக்கிட்ட நிறைய சாங் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கார் வந்து ஹீராலால் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டு. அவர் வேறு ஜானர், நான் வேறு ஜானர். நாங்கள் ஏகே சோப்ரா மாஸ்டர், அவங்க வந்து ஹீராலால் மாஸ்டர். அந்த மாதிரி நாங்கள் 2 பேருமே பேசிப்போம். எங்களுக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் கூட வரும். அந்த மாதிரி பேசிப்போம் டான்ஸ் விஷயத்தில். அதுக்கப்புறம் ஒன்றா இது பண்ணுவோம். நான் வந்து அவரோட டான்ஸ் பார்த்து தான் நான் மயங்கினேன். அவர் என்னோட அழகை பார்த்து மயங்கினார். இப்படி தான் எங்களுக்கு 1986 மேரேஜ் ஆச்சு. எனக்கு என்னென்னா, எனக்கு இந்த ஃபீல்டில் யார் ஒருத்தருக்குமே எனக்குன்னு இல்லை, வாய்ப்பு கிடைச்சாதான் அவங்களுடைய திறமையை வந்து வெளியில் காட்ட முடியும். என்னை விட திறமைசாலிகள் நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம பாவம் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு வரல. வாய்ப்பு கண்டிப்பாக கடவுள் கொடுக்கணும்னு, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த மாதிரி எல்லாரையும் ஒன்று சேர்த்த நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் அவருக்கு நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டர் பொண்ணோட ஃபேன்னா அவளோட ரீல் நிறைய பார்ப்பேன். அந்த குடும்பம் ஸ்ரீதர் மாஸ்டரும் அவங்களோட பொண்ணு, அவங்க ஒய்ஃப் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அத்தனை மாஸ்டர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் அவருக்கு இருக்குது. அதனால் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நான் என்னென்ன பேசணும்னு நினச்சேனோ அதெல்லாம் நோபல் மாஸ்டர் பேசிட்டாரு நிறைய. அதனால் எனக்கு வேலை கம்மியாயிடுச்சு. 2வது டைம் அதிகமானதுனால நான் என்னுடைய ஒரே சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். சரோஜா அக்காக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கணும். நிறைய சோலோ சாங் அவங்கக்கிட்ட தான் ஆடியிருக்கேன். நிறைய மாஸ்டர்கிட்ட ஆடி இருந்தாலும் சரோஜா அக்கா கிட்ட நிறைய ஆடியிருக்கேன். அதே மாதிரி கலா மாஸ்டர் வந்து என்னுடைய தோழி. அது யாருக்குமே வெளியில் அவ்வளோவா தெரியாது. நாங்கள் நிறைய பேசிக்க மாட்டோம். இருந்தாலும் எங்கள் குடும்பத்தில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கஷ்டம்னா கூட, டான்ஸுக்கு மட்டும் இல்லை, டான்ஸும் அவங்கக்கிட்ட நிறைய ஆடியிருக்கோம், நானும் எங்கள் வீட்டுக்காரும். ஆனால் ஏதாவது விஷயம் போய் சொன்னால், இந்த மாதிரி என்னால் சார்ட் அவுட் பண்ண முடியல கலா, இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம், நீ பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக 2 விஷயம் எனக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நன்றியை நான் வந்து என்றைக்குமே மறக்க முடியாது. இந்த மேடையில் நான் அதை சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். நான் ஒரு 30-40 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன். இப்போ வந்திருக்கிற 3 ஜென்ரேஷன் ஒருத்தருக்கேன். 3 ஜென்ரேஷன் பார்த்துருக்கேன். குட்டீஸ்லாம் என் கொல்லி பேர மாதிரி இன்றைக்கி ஸ்ரீதர மாஸ்டர் குரூப்பில் எல்லாம் ஆடினாங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப அருமையாக ஆடிருக்காங்க. இப்போ வந்திருக்காங்க எல்லாருமே. இப்போ இவங்கள்லேருந்து இவங்க பொண்ணு, இவங்க பேரன் எல்லாருமே எங்கிட்ட ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ நான் மைடியர் குட்டி சாத்தான் 3D ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன். நிறைய மலையாள படம், 30 வருஷமாக மலையாள படம், எல்லாரும் எங்கிட்ட வந்தவங்க தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ரீதர் மாஸ்டர் எங்கேயோ தேடி பிடிச்சி எங்களெல்லாம் கண்டுபிடிச்சி இங்கே கூட்டு வந்து இந்த விழாவில் நடத்திருக்காரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய விழாலாம் நீங்கள் நடத்தினோம். நாங்கள் வரணும் அதுக்கெல்லாம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. மாதிரி மாஸ்டர்கிட்ட மலையாள படம் நிறைய சோலோ நான் ஆடியிருக்கேன்.
அது சொல்ல விட்டுட்டேன், சாரி. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸ், பெரிய மாஸ்டர் இவ்வளோ ஜெனின் கூடலாம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது உங்களோட இருக்கிறதுக்கு. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வந்த ஸ்ரீதர் மாஸ்டருக்கு, அவங்க டாட்டர்ஸ்க்கு, ஹோல் டீமுக்கு ரொம்ப நன்றி. என்னோட குரு சரோஜா மாஸ்டருக்கு இப்போ ஸ்ரீதர் சொல்லி தான் எனக்கு தெரியும், நாளைக்கே போய் அவங்கள நான் பார்த்துருவேன். தேங்க்ஸ் ஸ்ரீதர். 42 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கேன். ஒரு 400-500 படத்துக்கு மேலே எல்லா லாங்குவேஜும் பண்ணியிருக்கேன். 128 ஷீல்டு வாங்கியிருக்கேன். அப்போ இல்லாத சந்தோஷம் மாஸ்டர் ஸ்ரீதர் கொடுக்குறது. இந்த ஷீல்டு வந்து மிகப்பெரிய அதாவது மாமியார் வீட்டு சீதன் வர சந்தோஷப்படுறாங்க மருமை, அது மாதிரி சந்தோஷப்படுறேன். நிச்சயம் பாருங்கள், ஸ்ரீதர் நம்பர் 1 டான்ஸ் மாஸ்டர் வந்து நீங்கள் ஹாலிவுட் வரைக்கும் போவார். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நான் இதுக்கு மேலே அவரை பற்றி பெருமையாக நிறைய பேசுகிறேன், எல்லாம் பேசி முடிச்சாங்க. இப்போ நான் டயர்டாக உட்காந்து நான் டயர்டாகிட்டேன். அதனால எப்பயும் மாஸ்டர் அந்த குரூப் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டரை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இப்போது இந்த மேடையில் மாஸ்டர்களுக்கான விருது. குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. இந்த விருதுகளை நீங்களே எடுத்துக்கலாம். நன்றி நன்றி. புலியூர் சரோஜா, அந்த புலியூர் அப்படின்றாங்க. அப்புறமா நீங்க பண்ண சாதனைலாம் பெரிய பெரிய சாதனை. எல்லா மாஸ்டர்ஸ்லையும் நாங்கள் போய் கேட்குறோம், உங்ககிட்ட இந்த அசிஸ்டண்டாக இருந்தோம், இங்கே இருந்தா வந்தோம், எல்லாருமே சொல்லியிருக்காங்க. உங்க கூட உட்காந்துருக்கதே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, ப்ரௌடாகவும் இருக்கு. உங்க குரு நீங்க எங்க இருந்து வந்தீங்க, அந்த ஒரே ஒரு நீங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியணுமா, அதுதான் இதோட பதிவு. என்னோட குரு வந்து ஏகே சோப்ரா மாஸ்டர். அவர்கிட்ட தான் நான் நிறைய படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் குரூப் டான்ஸராக தான் இருந்தேன். நான் எடுத்த உடனே மாஸ்டராக வரல. நிறைய படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சோப்ரா மாஸ்டர் படம், ஹீர்லால் மாஸ்டர் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹீர்லால் மாஸ்டர், ஆமாம், சின்னி சம்பத்து, அந்த மாஸ்டருங்க கிட்ட பழைய மாஸ்டர் இருக்கு, அங்கே இருக்கு இல்லையா, தண்டாயுதபாணி பிள்ளை மாஸ்டர் இருக்காரு, அப்புறம் வந்து கோபாலகிருஷ்ணன் மாஸ்டர் இருக்காரு. அவங்க படத்துல எல்லாம் வந்து அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன், குரூப்பும் ஆடியிருக்கேன். எனக்கு மாஸ்டர் ஆகணும்னு நிஜமாக அவன் இஷ்டம் இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய பொறுப்பு. ஒரு டான்ஸர் மாஸ்டர் அப்படிங்கும்போது அது ஒரு படத்தினுடைய ஒரு பாகம். அது நான் என்னை கூப்பிட்ட உடனே நான் சொன்னேன், எனக்கு மாஸ்டர் வேண்டாம், நான் அசிஸ்டண்டாகவே இருந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படி சொல்லி. எம்ஜிஆர் அண்ணா படம் நிறைய படத்துக்கு சோப்ரா மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து எம்ஜிஆர் அண்ணா படத்துக்கு அசிஸ்டண்டாக போனேன். எதுக்கு நீ நல்லா மாஸ்டர் ஆகலாம். ஐயோ அண்ணா வேண்டாம்ண்ணா, ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தியாகிடும். ஏன் இப்போ மட்டும் பொறுப்பு இல்லாமல் என் வேலை செய்கிற? இல்லை இல்லை, அப்புறம் என்ன, நீ தனியாக டான்ஸ் மாஸ்டர் ஆயே ஆகணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து ஆனந்த வீடன் மணியன் சார் அவர் ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் வந்து என்ன டான்ஸ் மாஸ்டரை இவரே சொல்கிறாரு, இவளே பண்ணட்டும், பண்ண சொல்லுங்க, பண்ணுவா. இன்னைக்கு நானே உயிரோட இருப்பேன்னு நினைக்கல. என் பையனோட நானும் போயிடுவேங்கிற ஸ்டேஜில் தான், கோமா ஸ்டேஜில் தான் நான் ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட 1 மாதம் இருந்தேன். நான் நன்றி சொல்ல வேண்டியது மனோரமா ஆட்சிக்கும் எஸ்பி முத்துராமன் சார். அவங்க வந்து டெய்லி என் கூட அங்கே வந்து என்னை தட்டி எழுப்பி சாப்பிடு சாப்பிடு இது சாப்பிட சொல்லி ஆச்சி வந்து இட்லியை புட்டு என் வாய்க்குள்ளே வச்சு அப்படியே அமுக்கி விட்டதெல்லாம் எனக்கு அந்த கோமா இதுலேயே. விஜயகாந்த் என்ன கொஞ்சம் நான் பெட்டரான உடனே விஜயகாந்த் ஆஃபீஸ்லேருந்து ஆள் வந்து அவர் சாங்கு நான் பாதி பண்ணிட்டேன். அப்போ பையன் போயிட்டான்னு நின்றுட்டேன். அவர் வந்து இல்லை இல்லை, அவங்க வந்து சாங் முடிச்சு கொடுக்கலன்னா நான் கேஸ் போடுவேன், அதனால் அவங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு அங்கே இருந்த ஆளை அனுப்பி என்ன இங்கே இருந்து ஆஸ்பத்திரிலேருந்தே என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் கொண்டு போய் உட்கார வச்சாங்க. என் கூட எங்கள் அக்கா வந்தது. இது தனியாக, ஐயோ இவர் என்ன அப்படி கேஸ் போடுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி உண்மையாகவே பயந்தே கூட்டு போயிடுச்சு. ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை. கொஞ்ச நேரம் பொறுத்து விஜயகாந்த் வந்தது. விஜயகாந்த் நடந்து வரும்போது எனக்கு என் பையன் ஞாபகம் வந்துருச்சு. பையன் சத்யா மாதிரி இருக்குது
அப்படி சொல்லிட்டு எழுந்துச்சு, சத்யா அப்படின்னு என்னை கண்டுபிடிச்சி, நான் சத்யா தான், நீங்கள் வந்து எனக்கு பாட்டு பண்ணி தந்தே ஆகணும், புரிஞ்சிட்டிங்களா? கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் சவுண்டு போடுப்பா, சவுண்டு போட்டுட்டு திருப்பியும் நான் அதை போடு. அப்போ நான் சொன்னேன், இந்த லைன் இல்லை, இந்த லைன் இல்லை, இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம், இதுக்கு அப்புறம் வர்றதான் நம்ம எடுக்கணும், அது தப்பாக போட்டிருக்கு அப்படின்னு. அப்போ அதை கம்போஸ் பண்ணுங்க, அதை கம்போஸ் பண்ணி சொல்லி கொடுங்கக்கா, வேறு என்ன பண்ண முடியும்? அப்புறம் நான் எந்திரிச்சு அதை கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் நல்ல ஆகி உண்மையிலேயே என் ஸ்கூலில் ஸ்டாச்சுஸ் வச்சு விஜயகாந்தும் அவங்க ஒய்ஃபும் வந்து தான் அந்த ஸ்டாச்சு திறந்து வச்சாங்க. அது நான் விஜயகாந்துக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும், ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு வார்த்தை சொல்லிச்சு மேடையில், அக்கா மாமா நீங்கள் 2 பேரும் எப்போ வேணுனாலும் என் வீட்டில் வந்து இருக்கலாம், என்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணாலும் என்ன கேட்கலாம், நான் உங்கள் புள்ள மாதிரி. யார் அந்த வார்த்தை சொல்லுவாங்க? சொல்லிட்டு ஸ்கூலுக்கு 1 lakh டொனேஷன் கொடுத்துட்டு போனார். அந்த வீடியோவே மொத்தமாக நான் எடுத்து வச்சிருக்கேன். Dance Hollywood Awards 2023 presented by MCR, co-presented by Satya Group of Companies, powered by WeCare.